Hi guys, welcome to TT Max 12th Standard Business Max Chapter 1 Example 1.18 பார்க்கலாம். இப்போ வந்து the total number of unit produced வந்து P is a linear function of an amount over time in labor in hours. வந்து in hours வந்து பார்த்தீங்கன்னா L, labor வந்து L, amount of additional machine time வந்து M and fixed finished time A. fixed finished time வந்து A. இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா P is equal to A plus BL plus CM அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அதில் வந்து ஏபிசியை கண்டுபிடிக்கணும். அந்த ஏபிசியை கண்டுபிடிச்சி நம்ம வந்து பி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இது வந்து பி. இது வந்து இந்த ஃபார்முலா படி எடுத்துக்கணும். இது வந்து பி. அப்போ வந்து 6950 இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு தரல, ப்ளஸ் பி நமக்கு தரல, எல் ஏதோ கொடுத்துருக்காங்க லேபர், அது வந்து 40. அப்போ வந்து 40B ப்ளஸ் சிஎம்னா சி நமக்கு எம் வந்து கொடுத்துட்டாங்க. எம் வந்து இதோ இதுதான். இப்போ வந்து நான் ஈக்குவேஷன் அதனால உங்களுக்கு புரியும். இதோ இது ஈக்குவேஷன் இப்படி தான் எழுதிக்கணும். இப்போ வந்து இது எப்படி எழுதிக்கலாம்னா இது வந்து நம்ம XYZ அதேமாரி தான் நம்ம மாதிரி எழுதிக்கலாம். நம்ம வந்து XYZ கன்வெர்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ABCன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து மேட்ரிக்ஸ் மெத்தடில் நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ வந்து இது வந்து ஈக்குவல் டு இந்தாண்ட கொண்டு போய்க்கலாம், இது வந்து இன்சைட் கொண்டு வைக்கலாம். அப்போ வந்து அது மாதிரினா 1 1 1 40 35 40 10 9 12 ABC is equal to 6 950 6 725 7100 இப்படி இருக்கும். இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏபி அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏபி பார்த்தீங்கன்னா இது ரெண்டே எப்படியே சேர்த்து எழுதிக்கணும். இப்போ 2 1 40 10 6950 6950 1 35 9 6725 இங்கே 1 40 12 இங்கே வந்து 7100. இப்போ இதை வந்து இப்போ ரேங்க் மெத்தடில் போட்டுக்கணும். இப்போ வந்து இங்கே 3 இடத்துல 1 இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து R2 gives R2 minus R1, R3 gives R3 minus R1. ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, டேரெக்டாக மைனஸ் பண்ணாலே 0 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு ரோ 1 நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, 6950. இங்கே வந்து 1 minus 1 0, 35 minus 40 minus 5, 9 minus 10 minus 1, 6725 minus 6950 is equal to 25 பேலன்ஸ் இருக்கும், minus 225 இங்கே வந்து 0 minus 1 minus 1 0, 40 minus 40 0, 12 minus 10 2, 7100 minus 6950 வந்து 150. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏபி நமக்கு இந்த 3 வேல்யூம் 0 ஆகணும். 3 வேல்யூ 0 ஆகிட்டு அப்போ வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது, 1 2 3 இருக்குது. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3, ஏபியோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இப்போ ரேங்க் வந்து 3. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏ அப்படியே இதை மறைச்சிக்கணும். நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. இப்போ இதுவும் 3 தான். therefore rank of B is equal to rank of A. இப்போ வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து பிரித்து எழுதிக்கணும். எப்படி பிரித்து எழுதலாம்னா 1A ப்ளஸ் 40B ப்ளஸ் 10C is equal to 6950. இது வந்து 0 இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கலாம். minus 5B minus C equal to minus 225. இங்கே வந்து ஏபியில் வெறும் சி அப்படி டேட்டா எழுதிக்கலாம். 2C equal to 150.
இப்போ வந்து இந்த வேல்யூ எடுத்து நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 2c equal to 150, c is equal to 150 divided by 2 அப்படின்னா ஆன்சர் c is equal to 75. இப்போ வந்து c வந்து 75ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். substitute c equal to 75 in இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் பண்ணியிருக்கோம். வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 5 மைனஸ் 5b மைனஸ் c வந்து என்ன 75 ஈக்குவல் டு மைனஸ் 225. இப்போ இந்த மைனஸ் இந்த என்ன பண்ணால் ப்ளஸ் equal to minus 225 plus 225 plus 75. இப்போ வந்து இது மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 150 இந்த மைனஸும் கேன்சல். இந்த 5 இங்கே கீழே இறங்குச்சுன்னா 1 3 35 150. அப்போ b is equal to 30. இப்போ வந்து சப்ஸ்டியூட் b is equal to 30 and c is equal to 75 in 1. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவில் b is equal to 30 and c is equal to 75 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். a வந்து அப்படியே தான் இருக்கும். 40b வந்து நான் 30 ப்ளஸ் 10 c வந்து 75 ஈக்குவல் டு 6950. வந்து a is equal to 40 into 30 120 plus 10 into 75 750 equal to 6950. இதையும் ப்ளஸ் பண்ணோன்னா a plus 078 equal to 6950. a is equal to இந்த ப்ளஸ் வந்து என்ன பண்ணால் மைனஸ் 6950 மைனஸ் 870. சாரி கேஸ் இங்கே இன்னொரு 0 இருக்கு, அதை விட்டுட்டேன். இப்போ வந்து இதே மைனஸ் பண்ணோன்னா வேல்யூ வந்து a is equal to 5000. இப்போ வந்து இது வந்து 870 கிடையாது. அப்போ வந்து 1200ல் வந்து 750 ப்ளஸ் பண்ணோன்னா 1950 இந்தாண்ட போச்சுன்னா 950 இந்தாண்ட போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 5000 இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 5000. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் மெத்தடில் வந்து ஒரு இது பார்த்தோம்ல ஃபார்முலா, இது p is equal to a plus bl plus cm, a plus bl plus cm. இப்போ வந்து ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், p தான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 30 30L ப்ளஸ் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 75M. இப்போ கொஷினில் நமக்கு வந்து எல்லும் எம்மும் கொடுத்துட்டாங்க. இந்த எல்லும் எம்மும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ எல் வந்து இதில் வந்து எல் வந்து 50 எம் வந்து 50. இப்போ வந்து p is equal to 5000 plus 30 எல் வந்து என்ன 50 plus 75 எம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. இப்போ வந்து p is equal to 5000 plus 1500 plus இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1125. இப்போ வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6500 7625 7625. இதுதான் ப்ராடக்டோட ஆன்சர். இந்த யூனிட்ஸில் போட்டுக்கணும் ஆன்சர்.
சம் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இதோட வந்து எக்ஸசைஸ் 1.1 முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.